அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க ஒரு சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க ஒரு சங்கமாகுவோம். அவரில் சங்கமம், வாழ்வில் சந்தோஷம். அவரில் நிலைத்திருந்தோம், மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம். இந்நாளிலே ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, மக்களுக்கு விடுதலை அளித்திரளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியறலும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, பொது காலத்தின் 12ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அனைவரையும் மரியாயின் சேனை சபையினர் பாசத்தோடு வரவேற்கிறோம். அஞ்சாதீர்கள் என்ற ஆறுதல் மொழிகளோடு இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை சந்திக்கிறார். உலகம் நமக்கு தரும் சவால்கள், அச்சுறுத்தல்கள் மற்றும் எதிர்ப்புகளை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை என்றும், உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு இறைவன் நம்மீது பேர் அன்பும் அக்கறையும் கொண்டுள்ளார் என்றும் இன்றைய திரு வழிபாடு நமக்கு நினைவூட்டுகிறது. முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் எதிர்ப்புகளுக்கு நடுவிலும் இறைவன் தன் பக்கம் வலிமைமிக்க வீரராக இருப்பதை உணர்கிறார். இரண்டாம் வாசகத்தில் ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் உலகில் பாவம் நுழைந்தது என்றும், ஆனால் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பும் அருளும் பெருகி வழிந்தது என பவுலடியார் விளக்குகிறார். மனித பலவீனம் பெரியதுதான், ஆனால் இறைவனின் இரக்கம் அளவிட முடியாத பெரியது என்கிறார் பவுலடியார். நாம் உண்மையை சொல்லவும் கிறிஸ்துவை உலகறிய அறிக்கை செய்யவும் அழைக்கப்படுகிறோம். அந்த துணிவை பெறவும் இறைவனின் பராமரிப்பில் முழு நம்பிக்கை வைக்கவும் தேவையான வரங்களை வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருப்பலிக்கு உங்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். இந்த வாரம் முழுவதும் செய்யவிருக்கூடிய அனைத்து நன்மையான செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர்தாமே ஆஸ்வதித்து ஆண்டவருடைய வழிநடத்துதலில் எந்நாளும் மகிழ்ந்திருக்கக்கூடிய அன்பின் திருக்கூட்டமாக திகழ இப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்க மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். ஆண்டவர் தாம் அழைத்தவர்களோடு எந்நாளும் உடன் இருக்கிறார், அவர்களை ஆஸ்வதிக்கிறார். நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றியாக நீ தரக்கூடிய ஒரு தகப்பனாகவே திகழ்கிறார். இந்த தன்மையை எரேமியா தன் வாழ்வில் உணர்ந்தார். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்வில் உணர்ந்து சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் என்ற அழைப்பிடிக்கின்ற தகப்பன் இந்த நாளிலே நம்மை உயர்ந்த நிலையில் வைத்து அழகு பார்த்து நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் என்ற உணர்வோடு நாளில் பலியிலே சிறப்பாக நம்மையே அர்ப்பணிப்போம். நம்மையே ஆண்டுடைய இரக்கம் மிகுந்த இதயத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எம்மை நீரே வழிநடத்திரலும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். இந்த மைமிக்கை பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றை நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம்.
அன்மிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு எந்நாளும் உண்மையுடன் இருக்க நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடை பெற வேண்டும் என்று திருவிழமானீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்திய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினைமுள் புதுப்பித்தரலாம். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிச வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழும் ஆட்சியும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா,
மகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளை இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் வறியோரின் உயிரை தீயோரின் பிடி நின்று விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தேன், வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தேன், வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா.
காற்றில் கலந்தாலே போதும் பின் வாசல் அடைந்திடுவே. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் பின் வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சீயாக நம்பி வந்தேன் வாழ்வில் கொடியேற்றவா. உன் பாச நரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யோகம் பல படைத்திடுவே. உன் பாச நரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யோகம் பல படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என் உள்ளம் நிறைவாக நீ வா. எல்லாமே நீதானே இறைவா, என் உள்ளம் நிறைவாக நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சீயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சீயாக நம்பி வந்தேன் வாழ்வில் கொடியேற்றவா. இரண்டாம் வாசகம். குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 12 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, Alleluia.
சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. பிரிவு 10 இறை வார்த்தைகள் 26 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் கடவுளை இந்த காலை வேளையில் நாம் தேடி வந்துள்ளோம். இன்றைய நாளில் இன்று கடவுள் நமக்கு இன்றைய நாள் திருப்பலி வழியாக இன்றைய நாளின் இந்த 3 இறை வார்த்தைகள் 3 வாசகங்கள் மூலமாக கடவுள் கூறும் வார்த்தை மிகவும் ஆறுதல் வாய்ந்த வார்த்தை, மிகவும் சக்தி வாய்ந்தது, நமது மனதிற்கு மன அமைதியை தரக்கூடிய வார்த்தை. என்னவென்று பார்த்தோம் என்றால், கடவுள் கூறுகின்றார், பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், அஞ்சாதே. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், அஞ்சாதே. இந்த வார்த்தைகள் தான் இந்த 3 வாசகத்திலும் அழுத்தமாக ஆணித்தரமாக கடவுள் கூறுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் பயப்படாமல் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அஞ்சாமல் துணிவுடன் நமது வாழ்க்கையை அவருடைய பிரசன்னத்தில் வாழ நம்மை அழைக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இறை நம்பிக்கையில் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். இறை நம்பிக்கையில் நாம் வேரூன்றி இருந்தால்தான் நாம் பயப்படாமல் கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னோடு பயணிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்த மக்களாக அஞ்சாமல் நமது வாழ்வை திறம்பட மேற்கொள்பவர்களாக நம்மால் இருக்க முடியும். அதைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. நமது வாழ்க்கையில் என்னைக்காவது நம்ம பயந்துருக்கோமா? பயம் அப்படின்றது இல்லாத மனிதர்கள் யாருங்க? என்னைக்காவது பயந்தது உண்டா வாழ்க்கையில்? ஆமாவா இல்லையா? இருக்குது. லைட்டாக அந்த சைடு ஆடுது. பயம் இல்லாத மனிதர்களே கிடையாது. கண்டிப்பாக பயம் என்பது மனிதர்களுக்கு உண்டுதான். எப்பொழுதெல்லாம் இந்த பயம் மனிதர்களுக்கு வருகின்றது என்றால், உண்மையை பேசும் பொழுது ஒரு பயம். நான் உண்மையை சொன்னால் மற்றவங்க என்னை பார்த்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். சரியானதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு அரசு வேலையில் வேலை பார்ப்பவர் சரியானதை செய்தால், இவனா
இவனுக்கு வாழத் தெரியலை அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இது ஒரு பயத்தை நம்ம கொடுக்கலாம். இல்லை, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் அவரை பறைசாற்றக்கூடியவர்களாக மாறும் பொழுது, நற்செய்தியின் போதனையின்படி நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில பயங்கள், இப்படி செய்தால் எனக்கு என்ன நேரிடும், எனக்கு என்ன நடந்துருமோ, ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம். ஆனால் இவ்வளவு இருந்தாலும் இதையும் தாண்டி ஒரு சில பயங்கள் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பெற்றோர் என்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்ற ஒரு பயத்தோடு இருப்பார்கள். படிக்கின்ற மாணவன் என்னால் எப்படி படிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயத்தோடு இருப்பான். நான் நல்லா படிக்கிறவனாக இருந்தால் நண்பர்கள் என்னை கேலி செஞ்சிருவானோ அப்படின்ற ஒரு பயத்தோடு இருப்பான். நோயாளி, மருத்துவமனையில் இருக்கிறவங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயம். இவ்வளவு பயங்கள் மத்தியிலையும் கடவுள் கூறுகின்றார், எனது அருள் உன்னோடு இருக்கின்றது, நான் உன்னோடு பயணிக்கின்றேன் என்று கூறுகின்றார். இதைத்தான் இந்த 3 வாசகங்களும் கூறுகின்றன. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்குள் இருக்கின்றேன் என்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால், எரேமியா எல்லாமே அவர் வாழ்க்கையில் முடிந்ததாக நினைக்கின்றார். பயம் பயம் அவர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எல்லா பக்கமுமே திகில், நான் எங்கே திரும்பினாலும் அச்சம், எனக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய உற்ற நண்பர்கள் கூட எனக்கு எதிராக இருக்கின்றார்கள், என்னை கொல்றதுக்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். ஆனால் அப்படியே அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு நிலையில் எரேமியா தேங்கி கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் அவர் என்ன கூறுகின்றார்? எனக்கு வலிமையூட்டும் கடவுள் என்னோடு இருக்கின்றார், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்பதை எரேமியா உணர்கின்றார். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்விலும் இதே போல பல பிரச்சனைகள் வரலாம், பயந்த சூழ்நிலைகள் வரலாம். பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், இல்லை நமது உடல் நலத்திலும் ஒரு பயங்கள் இருக்கலாம், எதிர்காலம் இருக்கலாம். இவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் எரேமியாவை போல நாம் நம்முடைய வாழ்வில் கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற மனப்பக்குவம் நம்மிடம் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே நிலையில் நாம் தேங்கி கிடக்கக்கூடாது. இதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். நான் உன்னோடு பயணிக்கின்றேன், நான் உன்னை தூக்கி சுமக்கின்றேன், நான் உன்னை உயரே கொண்டு செல்வேன், எனவே நீ ஏன் பயப்படுகின்றாய் என்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார். எனவே நாம் கடவுள் மீது வைத்துள்ள நம்பிக்கை எப்படிப்பட்டதாக உள்ளது? ஒரே நிலையில் நம்மை தேங்கி கிடந்தவர்களாக விட்டுவிடுகின்றதா, இல்லை நம்மை உயரே அழைத்து செல்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதைத்தான் 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடியார் மிக அருமையாக கூறுவார். 2 வகையான தோட்டங்கள் இருந்தது. 2 வகையான தோட்டங்கள். ஒரு தோட்டத்தில் பாவம், இன்னொரு தோட்டத்தில் வாழ்வு, இன்னொரு தோட்டத்தில் மீட்பு. பழைய ஏற்பாட்டை பார்த்தோம் என்றால் ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தான், கடவுளை விட்டு விலகிச் சென்றான், கடவுளுடைய அந்த அருளை விட்டு விலகிச் சென்றான். ஆனால் 2வது தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த 2வது தோட்டம்தான் கெத்செமனி தோட்டம். அந்த தோட்டத்தில் புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அனைத்தையும் கடவுளுக்கு உட்படுத்தியவராக வாழ்கின்றார். எல்லாத்தையும் கடவுள் பக்கத்தில் வச்சுட்டார். இந்த 2ஆம் வாசகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவாலையும் எதுவும் முடியலை. அப்போ அவர் சொல்கிறாரு, என் உடல் ஆழ்ந்த துயரில் உள்ளது, சாவு வரும் அளவுக்கு. இவ்வளோத்தையும் உணர்ந்த இயேசு என்ன சொல்கிறாரு? தந்தையே, இது என்னை விட்டு அகன்று போகட்டும், என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இந்த துன்பங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறுகின்றார். அப்படி கூறிய இயேசு தன்னை முழுவதுமாக பாவத்திற்கு உள்ளாக்கவில்லை. அவர் என்ன கூறுகின்றார்? ஆனால் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று கூறுகின்றார். இதுதான் கீழ்ப்படிதல், இயேசுவினுடைய கீழ்ப்படிதல். ஆதாம் பாவம் செய்தான், ஆனால் புதிய ஆதாம் ஆகிய இயேசுவோ புதிய தோட்டத்தில், கெத்செமனி தோட்டத்தில் தன்னை முழுவதுமாக கையளித்ததால், கீழ்ப்படிந்ததால் கடவுளுடைய அருளையும் அவருடைய மீட்பையும் நம் ஒவ்வொருவருக்கும் அவரால் பெற்றுத்தர முடிந்தது. புனித 2ஆம் ஜான் பால், மறைந்த திருத்தந்தை இவ்வாறு கூறுவார்: மனிதன் தனது பயத்தை விட பெரியவன், ஏனென்றால்
அவன் கடவுளின் இரக்கத்தால் நேசிக்கப்படுகின்றான் என்று கூறுவார். ஆம் அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வில் எப்பொழுதெல்லாம் நாம் தோல்வியை சந்திக்கின்றோமோ, வேதனைகளை சந்திக்கின்றோமோ, அது ஒரு நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில். நிரந்தரமானது ஒன்றே ஒன்றுதான், கடவுள் ஒருவரே. மாறாதது ஒரே ஒருவர்தான், கடவுள் ஒருவரே. எனவே இப்படிப்பட்ட கடவுளையும் இப்படிப்பட்ட கடவுளினுடைய அருளையும் நாம் சிக்கன பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இதைத்தான் புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் வசனம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறு கூறுவார்: எனது அருள் உனக்கு போதும், நான் எப்பொழுதெல்லாம் பலவீனமாக உள்ளேனோ அந்த நேரத்தில் கடவுள் என்னுள் செயலாற்றுகின்றார், என்னை உயர்த்துகின்றார் என்று புனித பவுலடியார் கூறுவார். புனித இஞ்ஞாசியாரும் இதைத்தான் கூறுவார்: கடவுளுடைய அன்பும் அருளும் எனக்கு போதும், இது ரெண்டு இருந்தாலே போதும் என் வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு என்று. எனவே தான் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து கடவுள் நம்மை பார்த்து கூறுவது அஞ்சாதே. இன்றைய நற்செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அஞ்சாதே அப்படின்ற வார்த்தை 3 முறை தொடர்ந்து கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், அஞ்சாதே, இந்த பறவைகளை பாருங்கள், அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், ஏனென்றால் நீங்கள் என் சாயலில் உள்ளீர்கள், நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்று கடவுள் கூறுகின்றார். ஏன் அஞ்சாதே என்று கடவுள் கூறுகின்றார்? இன்றைய நற்செய்தியில் மத்தேயு நற்செய்தி எழுதப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள். நிறைய பேரை வெளிப்படையாக இயேசுவை அறிவித்ததால் அவர்களை சிறையில் போட்டார்கள். அவர்கள் வாழ்வே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தார்கள். இந்த நேரத்தில் தான் இயேசு கூறுகின்றார், உடலை மட்டும் அழிப்பவர்களுக்கு நீங்கள் பயப்படவே பயப்படாதீர்கள், ஆன்மாவை அழிப்பவருக்கு நீங்கள் பயப்படுங்கள், கடவுள் ஒருவரால் தான் முடியும் என்று கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, உலகம் நம்மை வெளிப்புறத்தில் காயப்படுத்தலாம், நம்மை ஏளனமாக பேசலாம், ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை நேசிப்பவர் இயேசு ஒருவர் மட்டுமே. எவ்வளவுதான் நாம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நம்மை நேசிப்பவர் இயேசு ஒருவரே. எவ்வளவுதான் நம்மால் தாங்க முடியாத துன்பங்களை நாம் சுமந்து கொண்டிருந்தாலும் கடவுள் நாம் இருக்கின்ற நிலையில் நம்மை நேசித்து நம்மை உயரே எடுத்து செல்கின்றார். ஆகவே நம்மிடமிருந்து கடவுள் என்ன எதிர்பார்க்கின்றார் என்று பார்த்தோம் என்றால், வெளிப்படையாக நாம் கடவுளுடைய சாட்சிகளாக வாழ்வது. இதைத்தான் புனித ஆஸ்கர் ரொமேரோ என்பவர் லத்தீன் அமெரிக்காவில் பணியாற்றினார். பேராயராக இருந்த பொழுது ஏழை எளிய மக்கள் மத்தியில் தன்னை முழுவதுமாக கரைத்து கொண்டார் புனித ஆஸ்கர் ரொமேரோ என்னும் பேராயர். ஆனால் அவருக்கு பலவிதமான மிரட்டல்கள், இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான மிரட்டல்கள் அவருக்கு வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர் எதையும் பொருட்படுத்தவே இல்லை. அவர் மறுநாள் ஒரு திருப்பலியின் பொழுது மறையுரையில் இவ்வாறு கூறினார்: இயேசுவை பின்பற்றுபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு கோதுமை மணி மண்ணில் விழுந்து எப்படி பலனை கொடுக்கின்றதோ அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நமது வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் நம்மை சோர்வடைய வைத்துவிடக்கூடாது, சிறு சிறு சோதனைகள் நம்மை பள்ளத்தில் வீழ்த்திவிடக்கூடாது என்று கூறினார். இப்படி கூறியவரை மறுநாள் அந்த திருப்பலி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவரை சுட்டு கொன்றார்கள். அவர் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை, பயம் அவரை ஆட்கொள்ளவில்லை. நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கின்றோம்? பயத்தால் மூழ்கி கிடக்கின்றோமா? அந்த பயத்தின் மத்தியிலும் கடவுள் என்னோடு இருக்கின்றார், என் அருள் உனக்கு போதும் என்று கடவுள் என்னை தேற்றுகின்றார் என்பதை நம்மால் உணர்ந்து தொடர்ந்து எழுந்து நடக்க முடிகின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எரேமியா பயந்தார், ஆனால் கடவுளுடைய வலிமை எரேமியாவோடு இருந்தது. ஆதாம் வீழ்ந்து கிடந்தார், ஆனால் கடவுளுடைய அருள் அவரை தொடர்ந்து பின் சென்று கொண்டே இருந்தது. சீடர்களும் பயந்தார்கள், ஆனால் இயேசு கூறுகின்றார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று. இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கேட்கின்றார், எதனால் நாம் பயந்துள்ளோம்? நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்கின்றேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். எனவே இந்த திருப்பலியில் கடவுளே, சோதனைகள் துன்பங்கள் இவை நிரந்தரமற்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு
நீரே உண்மையான கடவுள், மாறாத கடவுள் என்பதை ஏற்று அஞ்சாமல் துணிவுடன் எங்கள் வாழ்க்கையை வாழ உயரே செல்ல பலன் தாரும் என்று அருள் வேண்டுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதுமில்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி தாயின் கருவறையில் உருவாகிய நாள் முதலே, உருவாகும் முன்பே நம்மை தேர்ந்தெடுத்த இறைவன் தான் வழங்கிய அனைத்து விதமான வாக்குறுதிகளுக்கு உண்மையாய் நேர்மையாய் எந்நாளும் நம்மை விட்டு விலகாத தகப்பனாய் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்தில் வைத்து நாம் மன்றாடுவோம். திரு அவைக்காக மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் என்கிற உமது வாக்குறுதியில் நிலைத்திருந்து எங்கள் திருத்தந்தை, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரையும் மட்டுமல்லாமல் உமக்கு ஏற்றுவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத் தலைவர்களுக்காக சுற்றிலும் ஒரே திகில் என தொடங்கி இன்றைய முதல் வாசக கூற்றை உண்மையான நிலையில் இருக்கும் எம் உலகுக்காகவும் உலகத் தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இந்த உலகையும் எம் நாட்டையும் மாநிலத்தை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் அமைதியையும் நல்வாழ்வையும் நோக்கி எங்களை வழிநடத்துவதற்கு தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவ வாழ்வுக்காக சிற்றுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள் என்கிற உமது வாக்கின்படி நாங்கள் அனைவரும் தூய ஆவியாரின் துணையோடு அச்சம் தவிர்த்து வாழவும், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வை நடத்தவும், வாழ்வின் சிக்கல்களை துணிவுடன் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள் மற்றும் துயரோருக்காக வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பதும் அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் வறுமை, பயம் மற்றும் துன்பங்களில் வாடும் எளியோரின் வாழ்வில் உமது பராமரிப்பை வெளிப்படுத்தவும், நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும்
ஒளிவு மறைவற்ற ஒழுக்கமான வாழ்வை மேற்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோர் மற்றும் பங்கு மக்களுக்காக இங்கே கூடியுள்ள எங்கள் இளையோர் மற்றும் பங்கு மக்கள் அனைவரும் ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்சாமல் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சி இருளின் செயல்களை விட்டொழித்து ஒளியின் மக்களாக வாழவும் உமது பராமரிப்பில் முழு நம்பிக்கை கொள்ளவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை காணிக்க பாடலோடு நாம் ஒப்பு கொடுத்து இந்த பலிப்பீடத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஆண்டவரே, அனைத்து உலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். அன்பருக்குழுந்து நாங்கள் அப்பத்தை பெற்றோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயன்மானது கொடுக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய அப்பமாக ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைவாமை போற்றுகிறால் பிறகுலந்து நாங்கள் கொடி மனித உழைப்பில் ரசத்தை முகப்பு கிடைக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய ஆன்மா பானமாக மாற்றியறலும். சொந்தம் படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கு சொந்தம். அதில் மலராகும் என் மன பொன்னிறத்திலே மலராகும் என் மன பொன்னிறத்திலே மனம் காண ஏற்றிடுமே மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய அன்பு கரத்தில் பெரியனாகி அன்னை வழியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற உங்களுடைய மனமான பலியானது எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அல்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரைய மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மொக்கு பெற்று தர தம் கைகளை விரைத்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவு வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை பந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர்
வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளில் நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்கள், இந்த வாரம் முழுவதும் செய்யவிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், பணிகள், வியாபாரம், பயணம், நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கண்களை மூடி ஆண்டவரோடு பேசுங்கள். ஆண்டவரோடு உரையாடல் செய்யுங்கள். தாய் மரியாள் நமக்கு பக்கபலமாகவே இந்த நாளிலே, இந்த பலியிலே நம்மோடு கூடவே இருக்கிறாள். ஒப்பு கொடுங்கள். எதை குறித்து உங்களுடைய மனது பயப்படுகிறதோ அவைகளை இந்த பலிபீடத்தில் அர்ப்பணியுங்கள். ஒரு சில நேரங்களிலே தேவையற்ற பயந்த உணர்வுகள் நம்முடைய வாழ்வை வீழ்த்தி கொண்டிருக்கலாம். எனவே இந்த நாளில் ஒப்பு கொடுத்து, அப்பா, இதை குறித்து என் மனசு எப்பொழுதுமே பதற்றம் அடைகிறது, பயம் அடைகிறது. இதோ உம்முடைய உதவி வேண்டி நிற்கிறேன். எரேமியா அந்த ஆழமான உள் உணர்வை பெற்றதைப் போல நானும் இந்த மன்னபடி ஜெபமாக சொல்லணும். என் இறைவன், என்னை அன்பு செய்கின்ற இறைவன் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி, பல சவால்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, துயரங்கள் வருகிற பொழுது, நோய்கள் வருகிற பொழுது இந்த மனவழிய ஜெபத்தை உச்சரிக்கக்கூடிய, வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறணும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். உடைய வியாபாரத்தில் தோல்விகள் அடையலாம், உடைய வாழ்க்கையில் தோல்விகள் அடையலாம், குடும்பத்தில் தோல்விகளை காணலாம், அமைதி இல்லாத ஒரு சூழல்கள் இருக்கலாம். ஆண்டவர் என்னை அறிபவர். எதுவும் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எனவே இந்த உணர்வில் நாம் பயணித்து, ஆண்டவர் நாளிலே நம்ம ஒருவரையும் ஆஸ்வதிக்கிறார் என்ற உணர்வோடு, எதை குறித்து உங்களுடைய மனது பதற்றம் அடைகிறதோ, நோய்களை குறித்து இருக்கலாம், அல்லது வியாபாரத்தை குறித்து இருக்கலாம், அல்லது குடும்பத்தை குறித்து இருக்கலாம், அல்லது பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், ஏதோ நாளிலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அறியக்கூடிய இறைவன், நம்முடைய உள் உணர்வுகளை அறிகின்ற இறைவன் நம்மை தேற்றுவார், நம்மை வழிநடத்துவார், நம்மை ஆஸ்வதிப்பார். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கிறேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். ஆண்டவரே, எங்களோடு கூட பயணிப்பவரே, எங்களை ஆஸ்வதிப்பவரே, கவலை கொள்ளாதே, அஞ்சாதே என்று சொல்லி எங்களை தேற்றுகின்ற தகப்பனே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன்.
அவன் நம்மை இரவுருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கிண்ணத்தை முக்கப்பு கிடைக்கிறோம். ஓம் திருமணன்று மக்கூலியம் பிரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நடு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையோடு மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தல் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் சேரலும். தந்தையை இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த கடன் திருப்பலியிலே, இந்த காலை பொழுதிலே உம்முடைய பலியிலே பங்கேற்று மன்றாடுகிற உமது அன்பு மக்களை கனிவோடு கண்ணோக்கும். உம்முடைய உடனிருப்பை மக்கள் கண்டுணர்வார்களாக. உம்முடைய உடனிருப்பை மக்கள் எந்நாளும் வாழ்வாக்குவார்களாக. நீ தரும் அருள்கொடைகளை, ஆசீர்வாதங்களை சுமந்து சுமந்து உம்முடைய சாட்சிகளாக எந்நாளும் திகழ நீரே உம்முடைய உதவிகளை பெரியனாகி அன்னை வழியாக எங்களுக்கு அனுப்புவீராக. தந்தையே, இந்த நாளிலே பலியிலே திருப்பலி கருத்துக்கள் வழங்கி மன்றாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ கனிவோடு கண்ணோக்கும். அவருடைய வேண்டுகள், தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து ஆஸ்வாத வாய்க்கால்களாய் அவர்கள் பயணிக்க நீ அருள் தருவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் விழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இப்பலியிலே நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இறைமகன் இயேசு என்னாலுமே ஆஸ்வதிக்கக்கூடிய இறைவன், என்னாலுமே வழிநடத்தக்கூடிய அன்பு தகப்பன், என்னாலும் நம்மை தேற்றுகின்ற இறைவன். எனவே இந்த நாளிலே ஆண்டுடைய அன்புக்காரங்கள் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவு நல்லுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி அளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு தருகிறேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி
திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் விளைத்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி வழிகாட்டுதல் உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, கிறிஸ்துவே, நான் அமைதியை உம்முடைய அளித்தருளும். திருவுடல் இரத்தம் நீத்திருப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் என் உடலுக்கு உள்ளத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் மறுமருந்தாயிடல் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். நாம் கூடவே நம்மில் செயலாற்றுகின்ற வல்லமிக்க கடவுள் இவர். இவரை நம்பி இந்த விருந்திலே பங்கு பெறுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுமே, மறைவாழ்விலே நிலையாகுமே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. உன்னோடு நான் காண உறவானது, உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில், எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நல்லாயன் நாணய நாடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தாய்மரியால் பெரியனாகி அன்னையினுடைய ஆலயம் புதுப்பிக்கும் பணிகள் சிறப்பாக ஆஸ்வாதமாய் அருள் மிகுந்ததாய் நடைபெற தொடர்ந்து அதற்கு வேண்டிய அனைத்து பேர் உதவிகளை கிடைத்திட அன்னை மரியாளுடைய இரக்கத்தை வேண்டி நாம் மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள எம் தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். உம்முடைய உபகார சகாயங்களிலிருந்து உம்முடைய மன்றாட்டின் உதவியை கேட்டவனாய் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதை திரளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள எம் தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு திருப்பாதை நாடி வருகிறோம். பெருமூச்செழுந்தெழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது அடையாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே பணிந்து நிற்கிறோம். அவருடைய வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை திறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தவரின் தாயே, ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உபவித்த புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை மன்றாட தாயே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிற்கு சான்று பகர்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு